ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைச்சாம் ஐடி அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பைச்சாம் ஐடினா ஒன்றும் இல்லை, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கான்செப்ட் எல்லாமே ஒரே சாஃப்ட்வேராக பில்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிலே கோட் எழுதி நம்ம அதிலே கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் கூகுள் க்ரோம் போய்க்கிறேன். ஸோ அதில் பைச்சாம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ வரதில் jetbrain.com அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வரும். ஸோ அந்த லிங்க்கில் உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் விண்டோஸாக இருந்ததுன்னா இங்கே இதில் போய் டவுன்லோட் கொடுத்துங்க. சப்போஸ் மேக் ஓஎஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டவுன்லோட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி என்னது விண்டோஸ் தான். ஸோ அதனால் விண்டோஸில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபைல் டவுன்லோடு ட்ரிகர் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பண்ண ஃபைலை நான் இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டவுன்லோடு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஸோ அதில் எஸ் ஆர் நோ கேட்கும். அதில் எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் என்ன டிரைவில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி கோலன் தான் எடுத்துருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வேறு ஏதாவது டிரைவ் டி கோலன் மாற்றணும்னா நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு அந்த கோலன் எதுங்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு சியில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எனக்கு 3.2 ஜிபி எனக்கு மெமரி தேவைப்படுது. டிஃபால்ட்டாக எனக்கு 17 ஜிபி அவைலபிள் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் இந்த செக் பாக்ஸ் கம்பல்சரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக எனேபிளில் இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் இன்ஸ்டால். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது அப் டு 3 to ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் எனக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ இந்த ரன் பைச்சாம் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. பைச்சாம் ஓப்பன் ஆயிரும். ஓகே, 2025.3. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு ஐடி தான். ஸோ அதனால் அது இம்போர்ட் பண்ணவான்னு கேட்குது. நான் இம்போர்ட் ஸ்கிப் கொடுத்துட்றேன். நீங்கள் யூஎஸ் கோடு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது. ஓகே. ஸோ எனக்கு பைச்சாமோட யூஐ எனக்கு வந்துருச்சு. ஸோ தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸிங் கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ ஏதாவது தீம் மாத்திரம் இருந்தாலும் நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ்டாக எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நியூ ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன சொல்லுதுன்னா, நோ பைத்தான் இன்டர்பிரிட்டர் எனக்கு இல்லைன்னு சொல்லுது என்னோடய சிஸ்டமில். ஸோ இது மேனுவலாகவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வரதுனால எழுதலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இங்கே நீங்கள் எஸ் கொடுங்க. அதுவே டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் தனியாக போய் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. பைத்தான் 3.14.0 அந்த வெர்ஷன் தான் எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.
ஓகே. ஓகே. ஸோ இதுவுமே உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எங்களோட என்வைரன்மெண்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ இந்த பக்கம் ஃபைல் ட்ரீ இருக்கும். புது ஃபைல் கிரியேட் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு இருக்க கோடு வந்து டிஃபால்ட்டா வந்திருக்கும். அது எல்லாமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பைத்தான்ல ஒரு சின்ன ஒரு கமாண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். பிரிண்ட்ல லைக் ஹலோ ஹேஷ்டேக் சிடிசி திருப்பூர். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இந்த ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கோட் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு கீழே உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ நான் இங்கே பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கனோ அது எனக்கு இங்கே அவுட்புட்டில் ஷோ ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பைச்சாம் வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் கோட் போட்டு ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வச்சுக்கலாம். ஃபைல் ட்ரீ மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ கோட் போட்டு அவுட்புட் பார்க்குறதுக்கு உண்டான செக்ஷன் இந்த மாதிரி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கலர் தீம் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸோ இதுதான். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.